நேயர்கள் அனைவருக்கும் இதய கணிவிஜயன் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் இப்போ வந்திருக்கு. அந்த தலைமையிலான அரசாங்கம் வந்திருக்கு. தலைமையிலான அரசாங்கம் தான் தமிழக அரசு அப்படின்னு தான் வரணும். இந்த இந்த தமிழக அரசுங்கிறத பெருவரியாக யாரும் சொல்கிறது கிடையாது. விஜய் அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எம்ஜிஆர் ஒருத்தர் தான், அதாவது தமிழக அரசு அண்ணாவின் அரசு, அது மிஞ்சி போனால் அதிகபட்சம் தன்னுடைய அரசுன்னு சொல்லவே மாட்டார். எனது அரசு, எனது அரசாங்கம் அப்படின்னு சொல்ல மாட்டார். அண்ணாவின் அரசு அப்படிம்பார். தமிழக அரசு, தமிழக அரசு இதை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அறிக்கைகள்லாம் வெளிவரும். அன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் இந்த சிந்தனை போக்கை மாற்றியது கருணாநிதி. கலைஞர் அரசு தமிழக அரசுங்கிறது சொட்டிக்கு பண்ண கலைஞர் அரசு இந்த மாதிரி பண்ணிச்சு, அதனுடைய திட்டங்கள் இது கலைஞர் அரசு அறிவிக்குது அப்படின்னு சொல்லி இப்படி தான் வரும். அறிக்கைகள்லாம் அப்படி தான் வந்தது. இது அப்படியே ஜெயலலிதாவும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சியிலையும் அது மாதிரி தான் அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னு அப்படி சொல்லி அப்படி கொண்டு எல்லாமே அம்மா 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 உணவகம் எல்லாம் அவங்க பேர்லேயே பண்ணது. அது ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி துதிபாடி தமிழ்நாட்டில் ஜால்ரா சத்தம் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஜால்ரா சத்தம் பெருசாக இருக்குது. கருணாநிதி ஆட்சி காலத்தில் தொடங்கி எம்ஜிஆர் அதை அனுமதிச்சது கிடையாது. ஜால்ரா பண்ணுறதுக்கு அனுமதிச்சது கிடையாது. ரொம்ப தெளிவாக இருந்தார், உறுதியாக இருந்தார். பின்னாடி வந்து கருணாநிதி ஆரம்பித்து வச்சது இன்றைக்கி வரைக்கும் அது நீடிச்சிட்ருக்கு. விஜய் வந்து மாதிரி நடிக்குது. இது விஜய் அரசு, விஜய் கொண்டாடுறது, விஜய் புகழ்கிறது, இது பண்ணுறது, இது ரொம்ப ஓவராக இருக்குது. சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜால்ரா சத்தம் அதிகமாக இருக்குது. ஒன்று இந்த பக்கம் இப்படி ஜெயலலிதா வந்தப்போ அது அப்படி இருந்துச்சு. எல்லாமே அவங்க போக்கில் போச்சு, அவங்க தான் பண்ணாங்க. அடுத்து எடப்பாடி வந்தார். எடப்பாடி அரசு இதில் ஒரு என்ன கொடுமைன்னா, தமிழக அரசு செய்திச்சுருளில் எடப்பாடி முதலமைச்சரான புதுசில் அந்த செய்திச்சுருளில் வந்ததை கவனித்தேன். என்ன வந்துச்சுன்னா, ஐயா எடப்பாடி அரசு அப்படின்னு வந்ததுங்க. அது கவர்மெண்ட்டு இது அரசாங்கத்தினுடைய செய்தி நிறுவனம் வந்து அப்படி பண்ணுச்சுன்னா, அப்போ எப்படியெல்லாம் அவர் தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுல விரும்பியிருக்காருங்கிறது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி பண்ணார். எடப்பாடி உருவம் தான் பெருசாக இருக்கும். எம்ஜிஆர் உருவம், ஜெயலலிதா உருவம்லாம் ரொம்ப சின்னதாகிடும். தமிழக அரசு இன்னும் சின்னது. அந்த சின்னம் தமிழக அரசு சின்னம். இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த அளவு இல்லை, கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணணும். தமிழக அரசுனா தமிழக அரசு தான் முக்கியம். மோடியை வந்து சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா மோடி அரசுன்னு அவர் உருவம் தான் பெருசாக இருக்குது. டெல்லி மத்திய அரசினுடைய சின்னம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அவர் தான் ஃபோக்கஸ் ஆகிறார். ஆனால் அவர் நிர்வாகம், அதாவது காங்கிரஸ் அரசாங்கத்தை விட பாரதிய ஜனதா அரசு மேல் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பெஸ்ட் இல்லை, சிறந்த ஆட்சி இல்லை, அதை சொல்லணும். அவர் தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறார். எப்படி எடப்பாடி பழனிசாமி இங்கே பண்ணாரோ அவர் மோடியை தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறார். எங்கேயுமே அவரை நோக்கித்தான் கேமராக்கள் நகரும், அவரை நோக்கித்தான் எல்லாமே நகரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறையா விஷயங்கள் நல்லா பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. இந்த தனிப்பட்ட தன்னை பிரதானப்படுத்தி கொண்ட வேலையை வந்து சரியாக அது அவருக்கு அவரே பிஆர்ஓ, அவருக்கு அவரே மேனேஜரு அப்படிங்கிற மாதிரி ஆகிறது போல் இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இங்கே தமிழக அரசு, இப்போ உள்ள தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு அந்த போக்கில் போகுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க விட இன்னொன்று, இவங்க ஊழல் திமுக ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு, ஊழல் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட அவங்க இந்த கட்சியில் மற்ற கட்சிக்காரங்களை எல்லாத்தையும் உள்ள அமைச்சர்களை கொண்டு வந்துருக்காரு. இவங்களெல்லாம் வந்துட்டால் அது ஊழல் கூட்டணி இல்லை ஆகிடுமா, ஊழல் இல்லைன்னு ஆகிடுமா? விடுதலை சிறுத்தை ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மற்ற கட்சிகள் இவங்க இந்த இதில் இருக்கிறதுனால வந்து ஊழல் இல்லை அப்படின்னு ஆகிடுதா? ஓசு மந்திரகாளி தனி தெளிச்சிட்டார் அவர். அது என்ன அணுகுமுறை இது? அவங்களுக்கு, அதாவது அதிமுக சப்போர்ட் பண்ணுது, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டு இவங்களை புறக்கணிச்சிருக்கணும். இப்போ அவங்க சொல்கிறபடி ஆடுறாங்க, இவர் கம்யூனிஸ்ட் மிரட்டுறாங்க. இப்போ இவங்க போக்கு மாறி போச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஆதரவை நாங்கள் மறுபரிசீலனை பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் திமுக சைடில் வந்து இவங்க மிரட்டுறாங்க. ஸோ எத்தனை நாளைக்கு இந்த மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு ஆட்சி நடத்த முடியும்? அதிமுகவோட இணக்கமான ஒரு போக்கை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு காங்கிரஸு கூட இருக்குது. அவங்க தான் பிஜேபி விட்டு விலகிட்டாங்களே. விலகினாங்களா இல்லை பிஜேபியுடைய அசைன்மெண்ட்டாக என்னென்னு தெரியல நமக்கு. அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி இருக்குது அதிமுக அந்த உள்ளே இருக்கிறது. இந்த கூட்டணி எஸ்பி வேலுமணி இவங்க சிவி சண்முகத்தினுடைய அது வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது
பிஜேபி கண்டு காணாமல் அவங்களோட நோக்கப்படி நடக்குதாங்கிறது கூட இருக்கலாம். அரசியல் அது இல்லைங்கிறது நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் ஒவ்வொரு விதமாக நடந்துட்டு போகுது. இப்போது திமுக அதே மாதிரி நீட் தேர்வு மேட்ரு அவங்க சொன்னது தான், திமுக சொன்னது தான். நீட் தேர்வுக்கு ஆதரித்து கையெழுத்து போட்டது திமுக. அப்புறம் அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு நீட் தேர்வு கூடாதுன்றாங்க. இப்போ அது திருப்பி இதே கருத்தை விஜய் சொல்லிகிட்டு இருக்காரு. நீட் தேர்வு என்பது மருத்துவ கல்வி விற்கப்படக்கூடாது அப்படி என்பதற்காக கொண்டு வரப்படாது. அதில் சில குறைபாடுகள் இருக்குது. குறைபாடுகளை சரி பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கணும். சரி பண்ணிவிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள், முறைப்படி பண்ணுங்கள், எளிமையாக பண்ணுங்கள், கெடுபடியாக பண்ணாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறது வேறு. கண்ட மூடிக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அர்த்தம் கிடையாது. இன்னொன்று இருமொழிக் கொள்கை. இருமொழிக் கொள்கையில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவும் அதைத்தான் சொல்லிச்சு, அதிமுகவும் அதைத்தான் சொல்லிச்சு. என்ன இருமொழிக் கொள்கைங்கிறது? அப்போ திருப்பி நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு கட்சி தொடங்கணும்? அவங்க தான் இருக்காங்களே, திருப்பி இதே மாதிரி பண்ணுறதுக்கு, இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறதுக்கு என்ன அரசியல்? அது சரியில்லையே. அதாவது இருமொழிக் கொள்கைங்கிறது எம்ஜிஆர் சொன்னார். இருமொழிக் கொள்கை நிச்சயமான ஒரு விஷயந்தான். அதே சமயம் இன்னும் 3வது மொழியை கற்பது என்பது நாங்கள் தடை செய்ய மாட்டோம். 3 மொழிங்கிறது இருக்கலாம், பட் இருமொழிக் கொள்கை நிச்சயம். 3வது மொழிங்கிறது அது இருக்கலாம். அது யார் வேணாலும் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளலாம், நாங்கள் தடை சொல்ல மாட்டோம்னு எம்ஜிஆர் சொன்னார். அண்ணாவும் அதான் சொன்னார். எம்ஜிஆர் அதான் சொன்னார். கருணாநிதி வந்து அது குளறுபடி பண்ணிட்டார். ஏன்னா அரசியல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும்ல, ஏதாவது ரூட் வேணும்ல. அதை பண்ணார். அது ஸ்டாலின் அதை பண்ணார், எடப்பாடி பழனிசாமி அதை பண்ணார். அப்புறம் பிஜேபியோட கூட்டு சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்டார். திருப்பி அவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கிறது தெரியல. இது ரிப்பீட் பண்ணுறாங்க. திருப்பி ஒரு விஜய் ரிப்பீட் பண்ணுறாரு. இன்னொன்று, டீசல் பெட்ரோல் விலை வந்து எல்லா இடத்துலையுமே பாதிப்பு, உலகம் பூரா பாதிப்பு. அதனால் விலை ஏறி இருக்குது. அதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னும் அதாவது நிறைய லாஸ் ஆகி வேறு வழி இல்லாமல் தான் ஏறி இருக்குது. நீங்கள் அதை விமர்சனம் பண்ணுறீங்க, இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. மாநில அரசு வரி விதிக்குது. பெட்ரோல் டீசல் மேலே மாநில அரசின் வரி விதிப்பு உண்டு. அந்த வரியை நீங்கள் குறைக்க வேண்டியதானே? அதை கட் பண்ணுங்களேன். அதையும் கட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை செய்வது தான் நியாயம். இது திமுக அரசாங்கத்தையும் இந்த விஷயத்தை சுட்டி காட்டினாங்க. அண்ணாமலை சொன்னார், ஆனால் திமுக அரசாங்கம் அதை பண்ணலை. அதான் வசதிக்கு அரசியல் பண்ணுறாங்க. இவங்களாம் வசதிக்கு அரசியல் பண்ணுறாங்க, மக்களுக்காக அரசியல் பண்ணல. அப்படி தான் போயிட்டுருக்கு. விஜய் அதையும் புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து அதையும் புரிஞ்சுக்கிட்டு, இப்போ இந்த மாநில அரசு வரி இத்தனை % இருக்குது, அதில் இத்தனை % நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறோம் அப்படி சொல்லுங்களேன். அதை தியாகம் பண்ணுங்களேன். மதுவிலக்கை பிரச்சனையை பொறுத்தவரையில் அதாவது 12 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு மூடணுங்கிறது என்னமோ இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தது தான். திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. ஜெயலலிதா தான் இதை கொண்டு வந்தது. ஜெயலலிதா அதாவது முதல்ல 10 மணிலேருந்து இரவு 12 மணி வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் 10 மணிலேருந்து 10 to 10 அப்படின்னு டைம் மாற்றினாங்க. அதுவும் சரியில்லை, இது தவறு. கடைகளை மூடினது மூடினது வந்து ஜெயலலிதா தான். 500 கடைகளை மூடினாங்க. மதுவிலக்குக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் அரசாங்கம் வந்து நடவடிக்கை மேற்கொள்ளுன்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 12 to 10 அப்படின்னு டைம் மாற்றினாங்க. அதை தான் திருப்பி திமுக இதில் கண்டினியூ பண்ணாங்க. அதை தான் நடந்துச்சு. திருப்பி இவங்க அதை தான் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசாங்கம் அதில் இவங்க அறிவிக்கிற மாதிரி கண்டிப்பான உத்தரவுங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இது ஏன் அப்படி பண்ணணும்? உங்களுக்கு சுயமாக சிந்திச்சு அதை கூட நேரத்தை மாற்ற முடியுமா? 12 மணிலேருந்து சொல்கிறீங்களா, அதை கூட நேரத்தை மாற்ற முடியும், இன்னும் குறைக்க முடியுமா? முதல்ல 8 மணி, அதாவது 12 to 8ன்னு சொன்னாங்க. 8ங்கிறது பரிசீலனையில் இருக்கிறது. அப்புறம் அதை அப்படியே இந்த பரிசீலனையோடு நிறுத்திக்கிட்டாங்க. 8ன்னு சொன்னால் சரியாக வராது, ஏன்னா விற்பனை பாதிக்கப்படும், அது விற்பனை சரியாகாது. ஏன்னா அந்த வருமானம் வேணுங்க இவங்களுக்கு. அந்த வருமானம் வேணுங்கிறதுனால அதை பண்ணுறாங்க. அந்த போக்கில் இப்படி ஒவ்வொன்றையுமே வந்து ஸ்டிக்கர் கவர்மெண்ட். அதாவது இப்போது பிஎம்ஸ்ரீ திட்டம்ங்கிறது வந்து அரசு நடத்துகின்ற, அதாவது அரசாங்கத்தின் சார்பில் அரசு பள்ளிகளுக்கு எல்லாமே ப்ரமோட் பண்ணுறது, அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்குறது, வசதி குறைபாடுலாம் சரி பண்ணுறது. அது எல்லா மாநிலங்களுமே அது கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுன்னா கல்வியினுடைய தரம் மேம்படும். அந்த தரத்தை பற்றி யோசிக்காமல் திமுக அவங்க சொல்கிறாங்கட்டு நிதி வரலங்கிறது திருப்பி அதையே ஈயடிச்சா காப்பி, அதையே சொல்லி சுட்டி காட்டி நிதி வரலங்கிற நிதி வந்தது வரலங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தெரிஞ்சுக்கணுமா? வந்ததா வரலையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். அவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசாங்கம் கதை விட்டது. வந்த நிதியை அவங்க சரியாக பயன்படுத்தலை, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. வந்த நிதியை சரியாக பயன்படுத்தலை, நிதியை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேர் வந்துடக்கூடாது இல்லையா? மத்திய அரசாங்கத்துக்கு பேர் வந்துடக்கூடாது, நாம் அவங்க வந்து அரசியல் நடத்த முடியாது, நாம் கும்மி அடிக்க முடியாது அப்படிங்கிறத திமுக பண்ணதை திருப்பி வந்து
விஜய் தலைமையிலான அரசு மறுபடியும் பண்ணுதா? அப்போ பண்ணுறதுன்னா அப்போ நீங்கள் இதனுடைய நிலைமை எங்கே போய் நிற்குதோ, எங்கே இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும்? இங்கே கல்விக்கு தேவையில்லாத செலவுகள் இவங்க பண்ண வேண்டிய நெருக்கடிகள் இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். பிஎம்சி திட்டமாக அவங்களுக்கு அது அரசாங்கம் தானே பண்ணுது, நிதி தானே கொடுது. அந்த நிதியை ஏன் வேணான்றீங்க? அந்த மேம்படுத்துகிற விஷயத்தை ஏன் வேணான்றீங்க? உங்களுக்கு செலவுகள் குறையும் இல்லை, அரசாங்கத்தோட நிதி சுமை குறையும் இல்லை, அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்படியெல்லாம் கேள்விகள் இருக்குது. எம்ஜிஆர் ஒருத்தர் தான் எல்லா அரசாங்கங்களும் ஒத்துப்போனவர். ஜெயலலிதா கூட நடுவில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அவங்க மத்திய அரசோட ஓரளவுக்கு இணக்கமாக போனாங்க. எம்ஜிஆர் அளவுக்கு யாரும் கிடையாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மத்திய அரசோட இணக்கமான போக்கில் போனார். இந்திரா காந்தி தலைமையில் அரசுக்கு ஆதரவு அளித்தார். அடுத்து மொரார்ஜி வந்தப்போ ஆதரவு தெரிவித்தார். தமிழக அரசுக்கு காரியங்கள் பண்ணிக்கிட்டார், நிதி வர வச்சுக்கிட்டார். ஏன்னா எல்லாமே நம்ம சிரமப்பட முடியாது, மத்திய அரசு நிதி நமக்கு வேணும்னு சொல்லி வர வச்சு செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் எல்லாம் அதில் வந்து ஊழல் பண்ணுறது, அதில் அதாவது நிதி செலவு பண்ணாமல் போடுறதுக்கு போடுறது, அரசியல் பண்ணுறதுக்காகவே இருந்தவங்க இந்த தலைவர்கள், கடந்த கால தலைவர்கள் எல்லாமே. எம்ஜிஆர் ஒருத்தர் தான் அதை சரி பண்ணார், அதுக்கு இது பண்ணார். மொரார்ஜிக்கு அப்புறம் சரண்சிங் வந்தார். சரண்சிங் வந்தப்போ அவருக்கும் ஆதரவு தெரிவித்து அவங்ககிட்ட காரியம் பண்ணிக்கிட்டார். மாநில அரசுக்கு இப்போ காரியம் பண்ணிக்கிட்டார். சரண்சிங் ஆட்சியில் 2 மந்திரிகள் பொறுப்பை வாங்கிட்டார் அவர். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் மத்திய அரசில் முதல் முறையாக அமைச்சர்கள் 2 பேர் போனாங்கன்னா அது அதிமுக சார்பில் போன 2 பேர், பாலா பழனரும் சத்யபாணி முத்துவும் இணையமைச்சர்கள். 2 இணையமைச்சர்கள் முதல் முதலாக கொண்டு வந்தது எம்ஜிஆருடைய அந்த அணுகுமுறையினால், அந்த அப்ரோச்சினால தான் வந்து அது நடந்துச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் விஜய் கெடுபிடி பண்ணிக்கிட்டு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது, அது வேண்டாம்னு சொல்கிறது, அவங்கள விமர்சனம் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணுறது நிறுத்திக்கிட்டு அவர் அதாவது மத்திய அரசு கூட இணக்கமான போக்கில் இருந்தால் தான் அந்த வர வேண்டிய நிதி தாராளமாக வரும். நீங்கள் அந்த நிதி வர வச்சு, அவங்களுக்கு தேவையான நிதியை வர வச்சு நல்ல பொருளாதார நிபுணர்களுடைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டிங்கன்னா டாஸ்மாக் கடையில் மொத்தத்தையும் மூடிடலாம். அந்த மது தயார் பண்ணுறது எல்லாமே இங்கே மூட வச்சிடலாம். அதை பண்ணிங்கன்னா அது புரட்சியாக இருக்கும். நீங்கள் தளபதி புரட்சி தளபதினு இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான், நீங்கள் அது செய்தால் தான் புரட்சி, அது செய்யாமல் அது புரட்சியே கிடையாது, அது வறட்சி. ஸோ இந்த வறட்சியை நீக்கி தமிழகத்தில் புரட்சி உண்டாகிறதுக்கு மத்திய அரசாங்கத்தோட இணக்கமான போக்கில் போகணும். மத்திய அரசாங்கம் நீங்கள் ஒன்றும் கூட்டணி வைக்க வேண்டாம், இணக்கமான போக்கில் போனால் எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு போங்க. விமர்சனம் பண்ண வேண்டியதை விமர்சனம் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா விமர்சனம் பண்ணுங்கள். அதுக்காக வர வேண்டிய நிதி ஆதாயங்களை வந்து தடுத்துடக்கூடாது. அது அந்த 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 பிரச்சனையை வந்து தீர்வு காண வேண்டும். தீர்வு காண்பதற்கு மற்றவர்கள் யோசனை சொல்லணும். அது அறிஞர்கள், பொருளாதார நிபுணர்கள் யோசனை சொல்லணும்னு சொல்லி இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.